செய்திகளிலே பதிவாகி இருக்கு. இரண்டாவது, சட்டம் ஒழுங்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. சேலத்துல பைக் போலீஸ் போர்ஸ் ஒண்ணு உருவாக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்பாக எஸ்பி எல்லாம் பேட்டி கொடுத்திருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணப்பட்டுச்சு. ஆனா இதுவும் ஒரு மிஸ்லீடிங்கான தகவல். இது ஏன் நான் மிஸ்லீடிங் சொல்றேன்னா, அந்த படை உருவாக்கப்பட்டது உண்மைதான். ஆனா அது இப்போ உருவாக்கப்படல. ஜனவரி 25, 2026 அப்பவே இந்த படை உருவாக்கப்பட்டு அது செய்திகள்ல வெளியாகி இருக்கு. அந்த வீடியோவை எடுத்து இப்ப ஷேர் பண்ணி, இப்போ உருவாக்கப்பட்ட படை அப்படின்னு சொல்லி மிஸ்லீடிங்கான தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அப்படிங்கிற அந்த பிரிவின் கீழே புதுசாக பிங்க் பெட்ரோல் உருவாக்கி இருக்காங்க. அதன் அடிப்படையில் காவல்துறையினருக்கு கிரெட்டா கார் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல மகளிருடைய பாதுகாப்புக்காக அவங்க ரோந்து பணியில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவுச்சு. ஆக்சுவலி இந்த பிங்க் பெட்ரோல் அப்படிங்கிறது இப்ப ஆரம்பிச்சது கிடையாது. ஏன் இதுக்கு முன்னாடி ஆட்சியில கூட ஆரம்பிச்சது கிடையாது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போதே மகளிர் பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிங்க் பெட்ரோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோல காமிக்கப்பட்ட அந்த கார்களுமே கூட முந்தைய ஆட்சியில வாங்கப்பட்ட கார்கள் தான். உடனடியாக எந்தவித மாற்றமும் இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்த பிங்க் பெட்ரோல் ரிலேட்டடாக மேற்கொள்ளப்படல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முதல்வர் விஜய் என்ன சொன்னாரு? திமுக ஆட்சியில கஜானாவை காலி பண்ணி வச்சிருக்காங்க. அதனால முதல்ல நாங்க வெள்ளை அறிக்கை வெளியிட போறோம். அப்பதான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த தகவல் எடுத்துக்கிட்டு தமிழக அரசியல்ல முதல் முறையாக வெள்ளை அறிக்கை வெளியிடுறாரு விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது கடந்த திமுக ஆட்சியில, அதிமுக ஆட்சியில என்ன இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி வெளியிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியில என்ன மாதிரியான